கோட் விஜயோடைய படம் நேற்று அதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வந்துருந்தது. டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த டைட்டில் பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா வந்து மறுபடியும் வந்து பீஸ்ட்டு, புலி, லியோ மறுபடியும் விலங்கு பேர் வச்சுருக்கீங்களேன்றாங்க. தலைப்பு ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. அது தலைப்பு வந்து இக்குன்னு வச்சா கூட விஜய் படம் ஓடிடும். பெரிய ஹீரோக்களுக்கான படம் அதுதான் வந்து தலைப்பு ஒரு இதுதான், அவ்வளோதான். வந்து விஜயை பார்த்து தான் உள்ளே வருவாங்க. சரி, ஓகே, கோட்டுன்னு வச்சாச்சு. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வந்து கசிதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வெங்கட் பிரபு ஒரு கதையை போய் சொல்லி, அந்த கதை நல்லா இல்லை, நீங்கள் வேறு கதை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சொன்னதான். வெங்கட் பிரபு சொன்ன முதல் கதை என்னென்னா, ஒரு அப்பா மகன் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்பா வந்து ஒரு ரா ஆஃபீஸர், உளவுத்துறையில் ஒரு அதிகாரி, மகன் வந்து ஒரு தீவிரவாதி. ரெண்டு பேரும் யார் என்னன்னு சொல்லிக்க மாட்டாங்கல்ல. ஒரு ரா ஆஃபீஸர் வந்து மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க யாருன்னு தெரியாது. நீங்கள் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பகத் பாசிலுடைய கேரக்டர் அதுதான். அது ஒரு டைலாக் கூட வரும். வந்து இவங்க வந்து எந்த ஊரில் போகிறாங்களோ அந்த ஊரை மாறிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, இவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறாங்களோ அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மாறிடுவாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு உளவுத்துறையில் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு அதுதான் வேலை. அப்படியாப்பட்ட ஒரு அப்பா மகன் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு என்னன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தெரிய வருது அப்படின்னு இதை சொல்லியிருப்பாரு. இது வேணாங்கண்ணா, நீங்கள் வேற ஒன்று மாற்றுங்க அப்படின்னு. இதுதான் அடுத்த கதையாக வெங்கட் பிரபு சொன்னது என்னென்னா, ஒரு அப்பா ரா ஆஃபீஸர், பையன் சின்ன வயசுலேயே காணாமல் போயிடுவான். அப்பா வந்து ஒரு சீனியர் உளவுத்துறை அதிகாரியாக மாறுவார். ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில் அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. என்னென்னா, ஒரு தீவிரவாதி ரொம்ப நாளாக பிடிக்கவே முடியல, நீங்கள் தான் பிடிச்சாகணும் அப்படின்றாங்க. அவருடைய அந்த திறமையை பயன்படுத்தி இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த தீவிரவாதியை பிடிச்சி ஜனாதிபதியிடம் ஒரு பதக்கத்தை வாங்கிட்டு தான் நம்ம வந்து பணியிலேருந்து இறங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்கும் பொழுது தன்னுடைய சின்ன வயசில் காணாமல் போனால் அந்த மகன் தான் அவருக்கு தெரிய வருது. இதில் இருந்து டைம் ட்ராவலர் பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ அந்த போஸ்டர்ஸ் ரெண்டு விஜய் அப்பா மகன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் மாதிரி தெரியல, அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க. இந்த போஸ்டர்ஸ் ஒரு பேராஷூட்லேருந்து இறங்கி வரா மாதிரியான ஒரு இது வந்திருக்குது. பின்னாடி இந்த பேராஷூட்லாம் இருக்குது. இவங்க வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை ரெண்டு பேரும் விமானி அப்படின்னாங்க, பைலட் அப்படின்னாங்க. இல்லை, அந்த பேராஷூட்லேருந்து தான் இறங்கி வராங்க. இப்போ இதை வச்சு ஒரு கதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி அது கூட இருக்கலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த கதை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. பல வருடங்களுக்கு முன்னால் வந்து டிபி கூப்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அமெரிக்க விமானத்தில் வந்து பயணம் செஞ்சுட்டு விமானம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2000 அடியில் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது விமான பணி பண்ண கூப்பிட்றாரு. சூட்கேஸை திறந்து காமிச்சா அதில் வந்து 2 பாம் இருக்குது. அலற ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லோரும் வந்து சேஃப்டியாக வந்து இறங்கிடலாம் அப்படின்னு. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கீழே தகவல் கொடுங்க. நியூயார்க்லேயும் லாஸ் ஏஞ்சல்லையும் இந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணோம். லேண்ட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து 3 பேராஷூட் வேணும், 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் காசு வேணும் அப்படின்றார். இதை ஏற்பாடு பண்ணிங்கன்னா இவங்க யாருக்கும் உயிர் சேதமே வராது, நான் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன், இந்த பாம்பை வந்து வெடிக்க வச்சுடுவேன், நான் என் உயிர் போனால் கூட அதை பற்றி கவலையே கிடையாதும் போது மிக மோசமான நபர்னு தெரிய வர ஆரம்பிக்குது இந்த டிபி கூப்பர். ஓகே, அவர் சொன்ன மாதிரி கீழே அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து அந்த 3 லட்சம் அமெரிக்க டாலர் 3 பேராஷூட்டு சொன்ன மாதிரியே லேண்ட் ஆன உடனே சுற்றி இராணுவம்லாம் நிற்குது. யாரும் வந்து டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு பேசஞ்சரை எல்லாம் இறக்கி விட்டுறாரு. இவங்களாம் ஒன்றும் கிடையாது, இவங்களாம் அப்பாவின்ட்டு அந்த பைலட்டையும் விமான பணிப்பெண்களையும் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பேராஷூட்டு அப்புறம் வந்து அந்த 3 லட்சம் டாலர் இதை வாங்கிக்கணும், மறுபடியும் டேக்அப் பண்ண சொல்கிறார். விமானத்தை ஓட்டுன்றார். ஓட்ட ஆரம்பித்தோடனே பற அப்படின்றாரு. பறக்குது. பைலட் கிட்ட சொல்கிறாரு, வழக்கமாக போகிற அந்த 2000 அடிலாம் இருக்கக்கூடாது, ஒரு 3000 அடி உயரத்துக்கு போயிட்டே இருக்குது. பின்னாடி அமெரிக்க இராணுவம் அவங்களோட ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு மேக கூட்டத்துக்கு இடையில் அந்த ஃப்ளைட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேண்ட் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா மாயாவி மாதிரி இந்த டிபி கூப்பர் காணாமல் போகிறார். என்ன அது அப்படின்னா, அந்த மேகக்கூட்டத்தை அடர்த்தியான அந்த மேகக்கூட்டத்தில் பயன்படுத்தி இவர் அந்த டாலர் 3 லட்சம் அமெரிக்க டாலரோட அந்த பேராஷூட்டில் தப்பிச்சு போயிடுறார். இவர் யார் அப்படின்ட்டு FBI, அப்புறம் அங்கே இருக்கிற உளவுத்துறை, அப்புறம் அந்த தனியார் துப்புரவு நிறுவனங்கள்,
எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு கடைசி வரைக்கும் அவர் கண்டே பிடிக்க முடியும். எங்கே போனார், என்ன ஆனார், மாயமானாரா, பேராஷூட் வெடிச்சு போச்சா, அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு காட்டிலேயாவது உடம்பு கிடச்சிருக்கும். அந்த டாலர்ஸ் வந்து அமெரிக்க டாலர் நோட்டாவது செதறி போய் எங்கேயாவது வந்திருக்கும். ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியல. இவங்க தேடும் பட்டியலில் அவர் வச்சிருந்து கடந்த 2016ஆம் ஆண்டு அந்த வழக்கு அந்த இது வந்து கேஸை முடிக்கிறாங்க. அவர் வந்து ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியலைங்க, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு முடிச்சா அடுத்த வேலைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த டிபி ஊப்பருடைய கதை தான் இந்த கோட் படத்தினுடைய கதை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. மேபி அதில் வந்து காணாமல் போயிடுறாரு. இதுலேயும் அதே போல ஒருத்தர் காணாமல் போகிறார். அந்த லட்சங்களை எடுத்துக்கிட்டு அவரை கண்டுபிடிக்கக்கூடிய நபராக இன்னொரு விஜய் இருக்கலாம் இல்லைங்களா? இப்படி கூட இருக்கலாம். அது கூட ஏன்னா வெங்கட் பிரபு ஒரு சம்பவங்களை சமகால விஷயங்களை வைத்து ஒரு படம் பண்ணுறதுல ஒரு பெரிய கெட்டிக்காரர். நீங்கள் மாநாடு படமே எடுத்துங்களேன், ஒரு சின்னது தான், ஒரு முதலமைச்சரை கொலை பண்ணுற ஒரே ஒரு நாட்டு தான். அதுக்கு டைம் ட்ராவலரை பயன்படுத்தி வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு அப்படின்னு டைலாக்கை பேச வச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் அருமையாக கையாண்டு, குறிப்பாக வந்து உஜ்ஜயினி இந்தியாவினுடைய அங்கே தான் காலபைரவருடைய கோவில் இருக்குது. அந்த இடம் தான் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. 2 இடம் தான் வேர்ல்டில் வந்து, ஒன்று வந்து உஜ்ஜயினி, இன்னொன்று வந்து சோமாலியா. இந்த இடம் தான். அங்கே வரும்பொழுது தான் அவர் ஃப்ளைட்டில் வரும்பொழுது அந்த பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வரும் சிம்புவுக்கு. இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு கதை பண்ணிடுறத விட அந்த கதைக்கு நம்பகமான விஷயங்கள், அதை மக்களோடு கனெக்ட் பண்ணுற ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். உஜ்ஜயினி காலபைரவர் கோவில், அந்த உச்சி நேரத்தில் அந்த சூரியன் வந்து அந்த நிலப்பரப்பில், அதுதான் அந்த 12 மணின்ற விஷயம் அங்கே தான் கணக்கிடப்படுது. அங்கே தான் அவருக்கு வந்து அந்த நினைவும் மாறுது ஃப்ளைட்டில். அதை கடக்கும் பொழுது தான் இன்றைக்கும் காலபைரவர் கோயிலுக்கு போகும்போது தெரியும் வந்து பல பேருக்கு வந்து அவர் தான் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து. அதனால தான் அந்த கோயில் இருக்குது. இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ இந்த விஷயம் வந்து ஒருவேளை இந்த டிபி கூப்பருடைய கதையாக இருந்திருந்தால் இதை எப்படி வந்து விஜய் 2 விஜய் வச்சு பண்ண போகிறார் அப்படின்போது சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணுவார். நம்ம கலாச்சாரத்துக்கு மண்ணுக்கூடிய விஷயங்கள், அப்புறம் சென்டிமெண்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க வந்து, லைலா, சினேகா, பிரபுதேவா, பிரசாந்த், இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்பொழுது சரி இதெல்லாம் இருக்கும். ஒருவேளை இந்த கதை இல்லைன்னா ஒருவேளை அந்த தீவிரவாதி அப்பா மகன் இதுவாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிபி கூப்பருடைய இந்த உண்மை சம்பவம். ஒரு பேராஷூட்டில் தப்பிச்சு போன அவருடைய ஒரு கதையைத்தான் இந்த கோட்டோடைய படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸ். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி வேறு வந்து 2nd போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் என்ன ரிவீல் பண்ண போகிறாருன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.